ஹலோ மை டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே, நாம இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அப்படின்னா என்ன, அதை யூஸ் பண்ணா நம்மளுக்கு என்னதான் பெனிஃபிட் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நம்ம லைஃப்ல. நம்ம இப்போ நல்ல விஷயங்களை பத்தி யோசிச்சு, நல்ல விஷயங்களை பத்தி பேசி, நல்ல விஷயங்களே செய்துட்டு இருந்தோம்னா நம்மளோட லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் வரும். அதே டைம்ல நம்ம சில டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமான சேடான விஷயங்களை பத்தி யோசிச்சு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதே மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் நம்மளை சுத்தி வந்துட்டே இருக்கும். நீங்களே யோசிச்சு பார்த்துருப்பீங்க. பேசுறது, நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாமே நல்ல விஷயங்களா பண்ணிட்டு இருந்தோம்னா அது என்ன ஆகும்னா நம்மளை சுற்றி நல்ல நல்ல மனிதர்களை கொண்டு வரும், நல்ல சிச்சுவேஷன்ஸை கொடுக்கும், நல்ல ஒரு ஹாப்பி ஃபீலை கொடுக்கும். அதே நம்ம வந்து சேட்னஸ் பத்தியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டில் இந்த ப்ராப்ளமா இருக்கு, அந்த ப்ராப்ளமா இருக்கு, அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளை சுத்தி அந்த நெகட்டிவான ஒரு தாட்ஸ், நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்போ நாம என்ன பண்ணுவோம், அதே தாட்ஸ்ல முங்கி போயிடுவோம். நம்ம வந்து அதுல இருந்து மீண்டு வர ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட லைஃப்ல நம்ம ஒரு குழந்தை விளையாடிட்டே இருக்கும், நம்ம நினைப்போம், சின்ன குழந்தை விளையாடிட்டே இருக்கும்போது நம்ம நினைப்போம் அது கீழே விழுந்துடுமோ அப்படி பயந்து பார்த்துட்டே இருப்போம். ஒரு 10 மினிட்ல அந்த குழந்தை கீழே விழுந்துடும். அதே நம்ம அது குழந்தை விழாது, ஹாப்பியா தான் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை விழாது. அதே மாதிரி நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் நம்ம ஒரு பாசிட்டிவ் வைபோட பாசிட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்ல நம்ம எந்த விஷயங்களையுமே நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ஹாப்பியான மூடோட எல்லா விஷயத்தையும் ஹாப்பியாக பார்த்தோம்னா அந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும், அது உங்களை அட்ராக்ட் பண்ணும். அதுவே எல்லா விஷயத்துலையும் நெகட்டிவாக, எது பார்த்தாலும் நெகட்டிவாக பார்க்குறது, எது யோசிச்சாலும் நெகட்டிவாக யோசிக்கிறது, எது பண்ணாலும் நெகட்டிவான விஷயங்களே பண்ணிட்டு இருந்தா நம்மள நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான தாட்ஸ் வந்து சூழ்ந்துரும். அப்போ அந்த சிச்சுவேஷன், நம்மளோட சிச்சுவேஷன் எப்பவுமே நெகட்டிவாவே இருக்கும். அதுவே நம்ம பாசிட்டிவான திங்ஸ், பாசிட்டிவான தாட்ஸ், அந்த மாதிரி யோசிக்கிறது, பாசிட்டிவாவே செய்யறது, என்ன பேசினாலும் அதுவும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த பாசிட்டிவ்னஸ் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த சிச்சுவேஷன், நம்மளோட சிச்சுவேஷனே பாசிட்டிவா மாறும். ஓகேங்களா? அப்போ நாம வந்து எப்படி திங்க் பண்றோன்றது பொறுத்து தான் நம்மளோட லைஃபே தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல நம்ம எதை யோசிச்சுட்டு இருக்கோமோ அது வந்து நம்மளோட லைஃபுக்கு தேவையான விஷயத்த, நம்மளோட ஃபியூச்சர் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ தீவிரமா ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறோம்னா அது நம்மளோட ஃபியூச்சரை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல விஷயத்தை பத்தி யோசிச்சு, வாவ் நம்ம இன்னைக்கு வெளியில போறோம், அழகா ஜாலியா என்ஜாய் பண்றோம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்றோம், எல்லாரும் கூட ஹாப்பியா இருக்கும், அந்த மாதிரி யோசிங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். அதே டைமில் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கஷ்டம், கண்டிப்பாக எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போவுமே கஷ்டத்தை பற்றி மட்டுமே நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் தப்பு. ஏன்னா நம்ம கஷ்டத்தை பற்றி நினச்சிட்டே இருக்கும்போது நம்மளை சுற்றின எனர்ஜி எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்துலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா? அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும். அப்போ அந்த பாசிட்டிவ் வைப்பு நம்மளோட சிச்சுவேஷனை பாசிட்டிவ் ஆக்கி நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாற்றிடும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே உருவாக்கிக்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகேங்களா? நீங்க இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல சைலண்டா யாராவது பார்த்து ஸ்மைல் பண்ணா அப்படியே டல்லா, எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப சைலண்டா எதுவுமே பேசாம என்னோட நிலைமை இப்படிதான், நான் இப்படி கஷ்டப்படுறேன், அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கோ உங்ககிட்ட பழகுறதுக்கோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாருமே விரும்பக்கூடியது ஹாப்பினஸ் தான். நம்ம வந்து இப்படி சேடா இருக்கும்போது அவங்களுக்கும் நம்மளோட நெகட்டிவ்னஸ் போகுன்றதுனால அவங்க யாரும் நம்ம கூட இது பேச வர மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து ஹாப்பியா, பாசிட்டிவா, ஜாலியா, எனர்ஜெட்டிக்கா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி யாராவது இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா நம்மளோட வைப் அப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கிறோம் இல்லையா? அதனால அவங்களும் நம்மள கூட பாசிட்டிவா இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நம்ம கூட பழகுறதுக்கு ஆசைப்படுவாங்க. இதுதான் அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க ஏதாவது நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நீங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, இது கண்டிப்பா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய நாளா யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அது ஒரு நாள் சடனா உங்க கையில கிடைச்சிருக்கும். ஆனா அது எப்படின்னே தெரியாது, இதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஆனா எனக்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. நான் நிறைய விஷயங்கள்ல நான் அப்படி யோசிச்சிருக்கேன். ஆனா அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதோட காரணம் என்னன்னா நம்ம அந்த விஷயத்த அட்ராக்ட் பண்ணிருக்கோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது, அதை பத்தி நம்ம ரொம்ப நல்ல விஷயமாவே யோசிச்சு இருக்கிறதுனால அந்த விஷயம் நம்மளை தேடி வருது.
நம்ம எந்த விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் நம்மள தேடி வருது இல்லையா? அதே மாதிரி தான் நாம வந்து நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும்போது நம்மள நல்ல விஷயங்களை பத்தி யோசிக்கும் போது அது நம்மள அட்ராக்ட் பண்ணும். அப்போ அது நம்மள தேடி வரும். அதுவே நம்ம கெட்ட விஷயங்களையோ கெட்ட ஒரு நெகட்டிவான விஷயங்கள், நம்ம ஒரு நெகட்டிவான விஷயங்களை பத்தி யோசிக்கும் போதோ அல்ல நெகட்டிவான விஷயங்களை பேசும்போதோ நம்மளுக்கே ஒரு கான்பிடன்ஸ் இருக்கிறது கிடையாது. நம்மள வந்து நிறைய பேர் கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. எல்லாரும் கண்டிப்பா லைஃப்ல எல்லாரும் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தின மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து அதை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணி பேசுவோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு ஆள் கூட ஒருத்தங்க கூட நல்லா ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது அவங்க நம்மளோட சேட் சைடுல உள்ள ஏதாவது ஒரு சேட் சைடுக்கு நம்மளோட வருத்தப்படக்கூடிய விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேர் அவங்க எடுத்துட்டாங்கன்னா உன்னை நம்ம என்ன பண்றோம், இந்த ஹாப்பினஸ்ல பேசின விஷயத்த நம்ம மறந்துடுறோம். நம்ம அப்புறம் என்ன பண்றோம், நம்ம நெகட்டிவா ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா அதை பத்தி பேசி ஃபுல்லா அந்த சரௌண்டிங்ஸையே நம்ம நெகட்டிவ் ஆக்கிடுறோம். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ நம்மளோட சிச்சுவேஷன் நம்மளோட இது எல்லாமே நெகட்டிவா மாறிடுது. ஓகேங்களா? ஸோ நாம என்ன திங்க் பண்றோமோ அதை ரொம்ப யோசிச்சு பண்ணணும். நம்மளோட தாட்ஸ்ல நெகட்டிவ் வரும், நெகட்டிவ் வராத மனுஷங்களே கிடையாது. நம்ம எப்பவுமே நெகட்டிவ்ல மனுஷங்க தானே, நம்மளுக்கு கண்டிப்பா நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். ஆனா அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்றது நம்மளுக்கு அவேர்னஸ் ஆகணும். நம்ம அவேர்னஸ் ஆகிட்டு ஓகே நம்ம பாசிட்டிவா இருக்கணும். நம்ம நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய பின் விளைவுகள் நமக்கு நெகட்டிவா வரும்போது இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராது. நெகட்டிவ் தாட்ஸ் வரலன்னா நம்ம மேக்சிமம் பாசிட்டிவ் திங்ஸை மட்டுமே யோசிச்சுட்டே இருப்போம். சரிங்களா? அப்போ பாசிட்டிவ் திங்ஸை மட்டுமே யோசிக்கும் போது நம்மளை சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ணும். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க பாசிட்டிவா என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க கையில வந்திருக்கும். ஸோ நம்ம நினைக்கிற விஷயத்த நம்ம அட்ராக்ட் பண்றதா லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாம இந்த நெகட்டிவ் தாட்ஸை மாத்தி பாசிட்டிவ் ஆக்குறது ரொம்ப முக்கியம். அது மாத்துறது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம பாசிட்டிவ் தாட்ஸுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அதை நம்ம ட்ரை பண்ணணும். அதை பண்ணினா நம்மளோட லைஃப்ல ரொம்ப சக்சஸ் நடக்கும். சரியா? நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அப்படி யோசிக்கும் போது நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸாவே இருக்கு. நெகட்டிவ் தாட்ஸா இருக்கும்போது நம்மளோட உயர்வை அது தடுக்குது. சரியா? நம்ம எப்பவுமே நம்ம அந்த ஒரு லெவல் இருந்து மேல போக முடியாது. நம்ம எப்பவுமே நம்ம அந்த இடத்துலயே இருப்போம். ஆனா அதே நம்ம சொல்றது கேள்விப்பட்டிருப்போம், பாவப்பட்டவங்க எப்பவுமே பாவப்பட்டவங்களா தான் இருக்காங்க, பணக்காரங்க எப்பவுமே பணக்காரங்களாவே இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கும்னா நம்மளால முடியாது எதுவுமே, நம்ம இப்படிதான், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம இப்படிதான் இருக்கிறோம், நம்மளால முடியல, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா பணக்காரங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா, முடியும், நம்மளால முடியும், சூப்பர், நாங்க இது அச்சீவ் பண்ணிட்டோம், இனி அடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க அச்சீவ்மெண்ட்டை பத்தி யோசிப்பாங்க. ஆனா நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் நம்மளால முடியாது, நம்மளால பண்ண முடியாது, நம்ம இப்படிதான் இருக்க போறோம், நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்னு யோசிப்போம். அதனால ஏழைகள் எப்பவுமே ஏழைகளா இருக்காங்க, பணக்காரங்க எப்பவுமே பணக்காரங்களா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அவங்க எப்பவுமே நெகட்டிவான விஷயங்களை பக்கத்துல யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான டைம் கிடையாது. அவங்க எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை யோசிச்சு அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம எப்பவுமே நெகட்டிவ், நம்மளோட கஷ்டத்தையும் நம்மளை யார் வருத்தப்படுத்தினாங்க, யார் நெகட்டிவா பேசினாங்க, நம்மளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க அதை பத்தி யோசிச்சு நம்மளோட லைஃபை நம்ம ரொம்ப கீழ் மட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனாலதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னாலே நம்மளோட லைஃபை, நம்மளோட சக்தி, நம்மளோட பவரை யூஸ் பண்ணி, நம்மளோட எனர்ஜியை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம பெற்றுக்கிறது, நம்ம வாங்கிக்கிறது. கடவுள்கிட்ட இருந்து, யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கிக்கிறது. இனி நம்மளோட சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின வீடியோஸ் தான் வர இருக்கு. நீங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் யூனிவர்ஸுக்கும் என்னோட மிகுந்த நன்றிகள். அதே மாதிரி என்னோட வீடியோஸை இவ்வளோ நேரம் பார்த்து எனக்காக டைம் கொடுத்த உங்களுக்கும் என்னோட தேங்க்யூ so much. Have a great day.